அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்காங்க. இப்ப ரோட கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே ஸ்பீடா வந்து ஒரு பஸ் இடிச்சு அவங்க 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. உடனே பஸ் டிரைவர் வெளியில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த குரங்கு ரொம்பவுமே மோசமான நிலையில அடிபட்டு கிடக்குன்னு. ஆனா அதோட கை ஆடுது. அப்பதான் தெரியுது அது உயிரோட இருக்குன்னு. ஆனா அந்த பஸ் டிரைவரும் அங்க உள்ள பேசஞ்சரும் ரொம்பவுமே கொடூரமா அதை கண்டுக்காம பக்கத்துல உள்ள ஆத்துல தூக்கி போட்டுட்டு அதை போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த குட்டி குரங்கு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுது. அதுல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடியை ரொம்பவுமே மோசமா தாக்கி அவங்களோட காதை பிச்சு துப்பிடுது. அடுத்ததா அந்த பஸ் டிரைவரை ரொம்பவுமே மோசமா துன்புறுத்தி அந்த இடத்துலயே கொண்டுருது. இதை 2 பேர் பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு சாக்கில் அதை போட்டு ரொம்பவுமே கொடூரமா தாக்குறாங்க. இருந்தாலும் அது சின்ன காயத்தோட தப்பிச்சிருதுங்க. இப்ப பஸ் டிரைவர் இறந்ததுனால பஸ் கண்ட்ரோலே இல்லாம போய் ஒரு பாறையில இடிச்சு தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பஸ்ல உள்ள எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த குட்டி குரங்கு மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துருது. இந்த ஸ்டோரியில அந்த அம்மா குரங்க யாரு ஆத்துல தூக்கி போட்டா அப்படிங்கறத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி குரங்கு இப்படி ரிவெஞ்ச் எடுத்தது ரைட்டா தப்பா அப்படிங்கறதும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.